ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்னைக்கு ஒரு துறவியும் முயலும் கதை பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு மடம் இருந்துச்சாம். மடம்னா தெரியுமா? துறவிகள்லாம் வந்து உட்காந்து தியானம் செய்வாங்களாம். அங்கே தியானம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற இடம்தான் மடம். அப்போது துறவிகள்லாம் நிறைய பேர் வந்து அங்கே தியானம் செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அந்த மடத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி குகை இருந்துச்சாம். அதில் ஒரு முயல் இருந்ததாம். அது பார்த்துட்டே இருக்குமா, இவங்க வந்து தியானம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்குமா. இவங்க கடவுளை எப்போ பாரு கும்பிட்டுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறதெல்லாம் இது சாப்பிட்டு இது வளர்ந்துட்டு இருந்துச்சாம். ஒரு நாள் என்ன செஞ்சுதான், நம்மளும் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் உட்காந்து தியானம் பண்ணுதான். அப்போது இது நினைக்குதான், நம்ம நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருப்போம், நம்ம வந்து நரகத்துக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி தியானம் பண்ணி அவங்க வந்து சாப்பாடு தானமாக தராங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உயிரையே தானம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சான், தியானம் பண்ணிச்சுட்டு அன்னைக்கு பௌர்ணமியாம். உடனே இது தெய்வத்தை நினச்சிட்டு அந்த யாகமலத்தை தீ இருக்குல்ல, அந்த தீயில போய் தபார்னு குதிச்சிச்சான். உடனே கடவுள் பார்த்தாராம், ஐயோ எவ்வளோ நல்ல முயலாக இருக்கே, இதை உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே அதுக்கு திருப்பியும் உயிர் கொடுத்துட்டாராம். ரொம்ப நல்ல உயிரினமாக இருக்க நீ, அதனால் இந்த பக்தியை நீ எல்லா உயிரினங்களுக்கும் பரப்பு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நீ உன்னுடைய நேரம் முடியும் போது நானே வந்து உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மறைஞ்சிட்டாராம். உடனே இது ஒரு குரூப் சேர்த்துக்கிச்சான் எல்லாரையும். முயல், கரடி, யானை எல்லாம் சேர்த்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகே, நல்லா இருக்கா கதை? நாளைக்கு பார்ப்போம். பை.